ஓகே. டேய் முக்காட போட்டு விடுறா. சூப்பர்ண்ணே. எதுக்கெத்தாலும் சூப்பர் சூப்பர் சொல்ற, முக்காட போடுறா. யாராவது பார்க்க போறாங்க. சரி நான் கூட்டு போறேன். நீ கூட்டு போனா ரொம்ப டவுட்டா இருக்கும். சரி நான் உள்ள கூட்டு போறேன், நீ போ. சரி ஓகேண்ணே. டேய் ஒரு நிமிஷம், இந்த விஷயம் வசுவுக்கு தெரியக்கூடாது. ஏன்டா இப்படி பாக்குற? டேய் வசு வந்து அம்மா கூட ரொம்ப விசுவாசமா இருக்கிறவ. லைட்டா விஷயம் தெரிஞ்சாலும் ஃபுல் மேட்டரை ஓபன் பண்ணிடுவா. அதுக்கப்புறம் நீங்க சேர முடியாது. அதுக்கப்புறம் எனக்கு தெரியாதுப்பா. அண்ணா சொல்றத கேளு, வசுவுக்கு தெரியவே கூடாது. அது இல்ல, அதான் மாமா சொல்றாங்கல்ல. பாத்தியா, கற்பூர மாதிரி புடிச்சுக்கிட்டா. வேஸ்ட் ராணி. போ போ போ, வசுவுக்கு தெரியக்கூடாது, புரிஞ்சுதா? போ. சரிண்ணா. டேய் ஞாபகம் இருக்கட்டும், வசு அம்மாவோட விசுவாசி. ஓகே சரி, போ போ போ, நான் கூட்டிட்டு. சூப்பர், போ போ போ. அர்ஜுன் சார், என்ன இப்படி பண்ணிட்டீங்க? நான் என்ன பண்ண? நான் மேடம் கூட தனியா பேசணும், நீங்க போங்க. எத்தனாலும் அம்மா கிட்ட பேசக்கூடாது, என்கிட்ட பேசு. ஓ அது லேடிஸ் மேட்டர். மேடம் கிட்ட தான் நான் பேசணும். லேடிஸ் மேட்டர் வந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் கேட்க மாட்டேன். என்னாச்சு இன்னைக்கு உங்களுக்கு? என்னமோ ஆச்சு, நீ கிளம்பு. ஏன் மேடம் கிட்ட ஏன் பேசக்கூடாது? நீ அம்மா கிட்ட பேசக்கூடாது, அம்மா ரொம்ப டயர்டா இருக்காங்க. அம்மா நீ கிளம்பு. அதெல்லாம் முடியாது, நான் மேடம் கிட்ட பேசணும். எதுவா இருந்தாலும் நீ காலையில பேசு, மரியாதையே போ. அம்மா வாங்கம்மா, நம்ம போலாம். பாட்டி. ஏய், என்னமோ பிரசவ வார்டு முன்னாடி புருஷன் வெளியே அப்படி இப்படிமா நடக்கிற மாதிரி நடந்துகிட்டு இருக்க. ஆனா ஒரு யோசனையும் சொல்லாத. பாட்டி, எப்படி எல்லாரையும் ஏமாத்திட்டு இன்னைக்கு பூஜையில என்ன விளக்கு போட வைக்கிறது பத்தி இனியா யோசிச்சுட்டு இருக்காங்க. இலக்கியா, இதெல்லாம் உன் பாட்டிக்கு எங்க புரிய போகுது? ஆமா, ஏய் நான் சொல்றேன் பாருங்கடி, ஐடியா. வாங்கடி வாங்கடி வாங்கடி. என்ன? அங்க பாருங்கடி. என்ன பாட்டி, சூப்பர் ஐடியான்னு சொல்லி திருஷ்டி பொம்மையை காமிக்கிற? நீ சும்மா இரு, முதல்ல ஐடியா என்னன்னு சொல்லுங்க பாட்டி. பாட்டி, நாம இந்த தடவை சீரியஸா இருக்கணும். போன தடவை மாதிரி அந்த வசுந்தரா மூக்குலயும் நாக்குலயும் எதையாவது நம்மள தேக்க வச்சு அந்த மீனாட்சிய விளக்கு போட வச்சிருவா பாட்டி. ஒண்ணு மட்டும் உறுதி பாட்டி, பாம்பு விவகாரத்துல அவ நம்மள விட்டு கொடுத்த மாதிரி நடிச்சு விட்டு கொடுத்திருக்கா. ஆனா இதுல நிச்சயமா விட மாட்டா. அதனால நம்ம அவளை ஜெயிச்சு ஆகணும் பாட்டி. கண்டிப்பா நம்ம ஜெயிக்க போறோம்டி. லக்கிமா, இத பாரு, இந்த தடவை யாருமே எதிர்பார்க்காத மாதிரி நீ அப்படியே துள்ளி குதிச்சிட்டு விளக்கேத்த போற. என்னடி ரெண்டு பேரும் ஏன் மூஞ்சியை பாத்துட்டு இருக்கீங்க? உங்க ரெண்டு பேருக்கும் புரியலையா? பூஜைக்காக இந்த திருஷ்டி பொம்மையை கொண்டு வந்து வச்சிருக்காங்கல்ல, அதுக்குள்ள நீ ஒளிஞ்சுக்க போற. பாட்டி இருடி, அவங்க பண்ண ஏற்பாட்டுக்குள்ளேயே நாம போய் பதுங்கினாதான் அவங்களுக்கு சந்தேகம் வராது. இதெல்லாம் ஒரு ராஜதந்திரம். இதெல்லாம் உங்களுக்கு எங்க புரிய போகுது? அதில்ல பாட்டி, அதுக்குள்ள ஒளிர அளவுக்கு இடம் இருக்குமா? நான் அத பார்த்த உடனே கண்ணாலேயே அளந்துட்டேன்டி. கரெக்டா இருக்கும். இங்க பாரு, நீ அதுக்குள்ள போய் பதுங்கிடு. நான் விசில் அடிப்பேன் பாரு, அப்ப மெதுவா வெளியே வந்து விளக்கேத்துரு. இதான் என் ஐடியா. ஒளிஞ்சுக்கிறது சரி பாட்டி, ஆனா எல்லாரும் இருக்கும்போது எப்படி இலக்கிய வெளியில வந்து விளக்கு போடுவா? கரெக்ட். ஏய், இவ்வளவு யோசிச்சேனா அதை யோசிக்காம இருப்பேனா? விளக்கு போடுற நேரம் வரும்போது நான் பாம்பு பாம்புன்னு கத்துவேன். அப்ப எல்லாரும் பயந்து போய் ஓடி போயிடுவாங்க. சரியா நான் விசில் அடிப்பேன், அப்ப இலக்கியமா வந்து விளக்கு போட்டுருவா. பாம்புன்னு கத்தி யாரும் வெளியில வரலனா ஓடி இவளே பாம்பை பார்த்துட்டு எல்லாரும் பயந்து போய் கிடக்காங்க. அதனால கண்டிப்பா வெளியே வந்துருவாங்க. பாட்டி, பிளான்லாம் கரெக்டா தான் போடுறேன். ஆனா போன 2 தடவை சொதப்பின மாதிரி ஆயிடக்கூடாது. நான் தான் பல்ப் வாங்கிட்டே இருக்கேன்.
நீ வேற இந்த தடவை நீ தான் விளக்கு போட போற. அந்த மீனாட்சியோ நட்சத்திராவோ ஆனந்த கட்டிக்க போறது இல்ல, நீ தாண்டி கட்டிக்க போற. இந்த வீட்டுக்கு நீங்க 2 பேரும் தாண்டி மருமகளுங்க, அதனால கவலைப்படாம இருங்க. சூப்பர் ஐடியா பாட்டி. இந்த சூப்பர் எல்லாம் சொல்லாதீங்க, 2 பேரும் கவனமா இருங்க, புரியுதா? ஆமா வாப்பா. என்னம்மா வர சொன்னீங்களாமே? என்ன அர்ஜுன் இப்படி கேக்குற? சரி நீ ரெடியா? பூஜை ஏற்பாடெல்லாம் கரெக்டா இருக்குல்ல? எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இப்ப பண்றது 3வது பூஜை. இது நல்லபடியா முடிஞ்சு ஆனந்த் நட்சத்திரா கல்யாணம் எந்த தடையும் இல்லாம சிறப்பா நடக்கணும். நீதான்ப்பா அத பாத்துக்கணும். ஆனந்துக்கு பிடிச்ச பொண்ணு கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த கல்யாணம் நடக்கும், அதை நான் பாத்துக்கிறேன். அது என்ன ஆனந்துக்கு பிடிச்ச பொண்ணுன்னு தனியா சொல்ற? ஆனந்துக்கு பிடிச்ச பொண்ணு நட்சத்திரா தானே? ஆமா நட்சத்திரா தாமா, அததான் நான் சொன்னேன். சரிம்மா, நான் போய் பூஜை ஏற்பாடுலாம் பாக்குறேன். சரிப்பா. ஆனந்த் மீனாட்சி விஷயத்தை எப்படியாவது அம்மா கிட்ட படிப்படியா சொல்லி சம்மதத்தை வாங்கிடணும். அவசரப்பட்டு இந்த விஷயத்துல எந்த ஒரு முடிவும் எடுக்க கூடாது. அதோட ஆனந்த் அவனுக்கு பிடிச்ச பொண்ணோட அவன் வாழ்ந்தாதான் அவன் லைஃப் நல்லா இருக்கும். அர்ஜுன் என்னப்பா? ஒண்ணு இல்லம்மா. அடியே இலக்கியா, நல்லா பாத்துக்க. இந்த சோளக்கோள பொம்மை ட்ரெஸ்ஸ போட்டுட்டு தான் ஒன்னு அங்க கொண்டு வந்து நிப்பாட்டி வைக்க போறோம், சரியா? நான் மத்ததெல்லாம் அப்புறமா சொல்றேன், இருங்க. முதல்ல இந்த தலையை கட்டி எடுத்துறேன். பிடி 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 பிடி. ஏய் நீ அப்படி போ மெதுவா. சரி. வா 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 வா. ஜாக்கிரதை ஜாக்கிரதை. மெதுவா மெதுவா. யாராவது பாத்துட்டு போறாங்க. அழகா இருக்க மம்மி. இன்னைக்கு ஆனந்த் மாமா கூட சேர்ந்து நான் விளக்கு போட்டுட்டா ஆனந்த் மாமா எனக்கு தானே மம்மி. அதுல என்னடி சந்தேகம் உனக்கு? 2 நாளும் நீ சக்சஸா விளக்கு போட்டுட்ட. யாரு என்ன சதி பண்ணாலும் அதையும் மீறி ஆனந்த் கூட விளக்கு போடுறியே, அதுவே பெரிய விஷயம். கடவுள் நம்ம பக்கம் தான் இருக்கான். நானும் அப்படிதான் மம்மி நினைக்கிறேன். மம்மி, அர்ஜுன் மாமா போறாரு, நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன். சரி, போய் பாத்துட்டு வா. மாமா, என்ன பேபியோட வாய்ஸ் மாதிரி இருக்கு? ஐயோ, பிரியா கிளாஸ் கழுவி வை. மாமா 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 ஒரு நிமிஷம். என்ன மாமா நீங்க? நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க காதுல விழாத மாதிரி போய்கிட்டே இருக்கீங்க. என்ன நீ விளக்கு போட ரெடிட்டு போல இருக்கே? ஆமா மாமா, நீங்க கத்து கொடுத்த மாதிரியே நான் இப்போ விளக்கு போட கத்துக்கிட்டேன் மாமா. இன்னைக்கு விளக்கு பூஜைல ஒரே தீக்குச்சில எல்லா தீரையும் ஏத்திருவேன் மாமா. வெரி குட். நான் வரேன் மாமா. நீங்க சொன்ன மாதிரியே எல்லாம் நடந்துரும்ல? நானே சொல்லணுமா? நடக்கும், நடக்கலாம், மேபி. என்ன மாமா இப்படி சொல்றீங்க? ஜாலிக்கு. அப்புறம் மாமா, விளக்கு போட்டு முடிச்சதும் நானும் ஆனந்த் மாமாவும் உங்ககிட்ட தான் ஆசீர்வாதம் வாங்குவோம். வாங்கலாமே, வாங்கலாம். நான் போறேன். மம்மி. மீனாட்சி, 3வது விளக்கு பூஜை ரொம்ப நம்பிக்கையோட நடக்குது இல்ல? ஆமா ஆனந்த், நம்ம 2 பேரோட அண்ணனும் சம்மதிச்சுட்டாங்க. நம்மளோட கல்யாணம் நிச்சயமா நடக்கும். எனக்கு இப்போ ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு. என்ன நம்பிக்கை வந்துருச்சு? அண்ணி, நீங்க தான் அண்ணி எப்பவுமே எங்களோட நம்பிக்கை. அத பத்தி தான் சொல்லிட்டு இருந்தேன். ஐஸ் வச்சதெல்லாம் போதும். 2 பேரும் ரெடியா?
நாங்க ரெடி அண்ணி. ஆனா பிளான் இன்னும் ரெடி ஆகலையா நீ? என்ன பிளான் வேணும்? எல்லாரையும் ஏமாத்திட்டு எப்படி இன்னைக்கு விளக்கு போட போறோம்? அந்த பிளான நீங்க தானே சொல்லணும். ஆஹா, இன்னைக்கு பிளான் என்னோடது இல்ல, அர்ஜுன் சாரோடது. என்னது? என்ன நீ சொல்றீங்க? அண்ணன் பிளான் சொல்வாரா? ஆமா, அர்ஜுன் சார் தான் சொல்லுவாரு. ஐயோ, அண்ணன் எப்படி சொல்வாரு? அத சொல்லுங்க. ஐயோ, அவசரப்படாதீங்க ஆனந்த், அவரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க வேணா பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் இங்க இருந்து போன பிறகு நேரா இங்க வந்து நீங்க எப்படி 3வது விளக்கு போட போறீங்க அப்படின்னு சொல்ல போறாரு. ஆல் தி பெஸ்ட். என்னது இது? அக்கா ஏதோ சூச்சகமா சொல்லிட்டு போறாங்க. அண்ணி சொன்னா அதுல நிச்சயமா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். இப்ப அவங்க சொன்ன மாதிரியே அண்ணன் கொஞ்ச நேரத்துல வருவாரு பாரேன். அர்ஜுன் சார், பரபரப்பா இருக்கீங்க போல இருக்கு. ஆமா வசு, 3வது பூஜை இல்ல, ஓ, ஆனந்த் நல்லபடியா விளக்கு போடணும், அதுக்காக தான். ஆனந்த் மட்டுமா? நட்சத்திராவும் சேர்ந்து விளக்கு போடணும்னு சொல்லுங்க. கரெக்ட் 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 கரெக்ட். ஆனந்த் விளக்கு போடுறதுக்கு பயங்கரமா பிளான் போடுறீங்க போல இருக்கு. ஏய், நான் இதுக்கு பிளான் பண்ணோம், அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா தான் உளறிட்டே இருக்க. தள்ளு ஃபர்ஸ்ட். என்கிட்டேவா? என்ன இவன் எல்லாத்தையும் ஓபனா பண்ணிட்டு இருக்கான்? வாங்கண்ணே. என்னடா பண்ணிட்டு இருக்க? கதவை திறந்து வச்சுட்டு பேசிட்டு இருக்க. வசு திடீர்னு வந்துட்டா என்ன பண்ணுவ? சாரிண்ணே, தெரியாம நடந்துருச்சு. விளக்கு போட ரெடிட்டு போல இருக்கு. ஆமாண்ணே. மாஞ்சி மாஞ்சி பூஜைக்கு நான் ஏற்பாடு பண்ணேன், நீங்க 2 பேரும் கோல்மால் பண்ணி விளக்கு போட்டீங்க. அண்ணா, அதான் 2 பேரும் சாரி கேட்டுட்டோம்ல. இன்னைக்கு 3வது விளக்கு போடணும். என்ன பிளான்? அண்ணா, அத பத்தி தானே ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கோம். டோன்ட் வெரி, நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன், அதை சொல்றேன், கேளு. எப்படி ஐடியா? சூப்பர்ண்ணே, கை கொடுங்கண்ணே. உங்க ஐடியா செம்ம. அவங்க உங்களை பத்தி கரெக்டா கணிச்சு வச்சிருக்காங்கண்ணே. யாரு யார் கணிச்சு வச்சிருக்கா? அண்ணா, அது வந்து அது உங்களை பத்தி கரெக்டா கணிச்சு வச்சிருக்கோன்னு சொல்ல வராரு மாமா. இப்போ அண்ணன் வருவாரு, ஏதாவது பிளான் சொல்லுவாருன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அதே மாதிரி நீங்க வந்துட்டீங்க. சரி சரி, நீங்க ரெடியா இருங்க. சரிண்ணே, ஓகேண்ணே. டேய் அண்ணா, கதவை பூட்டிக்க, வசு உள்ள வந்துருவா. சரிண்ணே, ஓகேண்ணே. ஓகே. மீனாட்சி வீட்ல இருக்கிறத எனக்கு தெரியாம மறைக்கிறீங்களா? இப்ப பாருங்க. வசு எங்க போற? ஆனந்த் பூஜைக்கு ரெடி ஆயிட்டாரா பாக்க போறேன் சார். அவர் ரெடி ஆயிட்டா, 2 நிமிஷத்துல வந்துருவான். நீ போய் பூஜை வேலை கவனி. போ 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 போ. இல்ல அர்ஜுன் சார், பூஜைக்கு ஏத்த மாதிரி ஆனந்த் ரெடி ஆயிட்டாரா இல்லையான்னு தெரியல. கையில இந்த மஞ்சு கயிறு, காப்பு அதெல்லாம் கட்டணும். நான் அதெல்லாம் பாத்துட்டேன். காப்பு கட்டியாச்சு, காலை மெட்டி போட்டாச்சு, எல்லாமே ரெடி. என்னது, கால்ல மெட்டியா? அது நான் பாக்கணுமே. தள்ளுங்க தள்ளுங்க. ஏய் வசு, ஏய் இரு வசு. ஐயோ, இப்ப என்ன அர்ஜுன் சார்? அது லேடிஸ் எல்லாம் பார்க்க கூடாது, பார்த்தா தோஷம் பிடிக்கும் வசு. நான் தான் சொல்றேன்ல, நீ போய் பூஜை வேலையை பாரு. தம்பி கரெக்டா மீனாட்சியோட வந்துருவான். அர்ஜுன் சார், இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? ஆனந்த் மீனாட்சியோட வருவாரா? அது அது மீனாட்சி அருளோட வருவான்னு சொன்னேன். உன் காதுல தப்பா விழுந்துருச்சு. ஏய், என்ன நீ
நீ முதல்ல இங்க கிளம்பு. பூஜை வேலையை பாரு. இல்ல அர்ஜுன் சார், எனக்கு கொஞ்சம் தாகமா இருக்கு. நான் ஆனந்த் சார் ரூமுக்கு போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். ஏய் வெயிட் பண்ணு வசு. அர்ஜுன் சார், இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் ஆனந்த் சார் ரூமுக்கு போய் தண்ணி குடிக்கிறதுல உங்களுக்கு என்ன? எனக்கு விக்கல் எடுக்குது. ஆனந்த் ரூம்ல தண்ணி இல்ல. டைனிங் ரூம்ல போய் தண்ணி குடிக்கலாமா? 2 பேர் போய் தண்ணி குடிக்கலாம். வா. இருந்தாலும் அர்ஜுன் சார், நீங்க அப்படியெல்லாம் பண்ணிருக்க கூடாது. அப்படி என்னதான் பண்ண சொல்லி தொலையேன். சொல்லணுமா? ஐயோ என்கிட்டேவா? மீனாட்சி, நீ உள்ள இருக்கிறத அர்ஜுன் சார் என்கிட்டயே மறைக்கிறாராம். அண்ணி நீங்களும் பெரிய ஆள் தான் அண்ணி. சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் பயங்கரமா ரொமான்ஸ் பண்றீங்க. உங்க அண்ணன் வாய்ப்பு கொடுக்கற போலாம் வாய்க்கால வெட்டின்னு கொழுந்தினாரே. சூப்பர் அண்ணி. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரியே நடந்துச்சு. விளக்கு போடுறதுக்கு அண்ணன் செம்மையா ஒரு பிளான் சொல்லிட்டு போயிருக்காரு. அது என்ன பிளான்னா? ஆனந்த் ஆனந்த் வேண்டாம் ஆனந்த், சொல்லாதீங்க. ஏன் அண்ணி? அர்ஜுன் சார் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காரு. அவரோட எண்ணத்துக்கு நான் மதிப்பு கொடுக்க விரும்புறேன். அவர் எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சாருன்னா அது தெரியாமலே இருக்கட்டுமே. அவரா என்னைக்கு உங்க காதல் விஷயத்த என்கிட்ட சொல்றாரோ அப்பவே நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்பதான் அவர் என்ன நம்புறாருன்னு அர்த்தம். சரி அண்ணி, அப்ப உங்க இஷ்டம். வாடி வாடி வாடி. ஐயோ, சோழக்குள பொம்மை யாரு, நீ யாருன்னு கொஞ்சம் கூட அடையாளமே தெரியலடி. அப்படியே ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. இதுல இருந்தே தெரியுது நான் போட்ட பிளான் சக்சஸ் ஆக போகுதுன்னு. ஆனந்த் தான் உன் கழுத்துல தாலி கட்ட போறான். சரி சரி சரி, இங்க பாரு, யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி நீ அங்க போய் நின்னுக்கோ. ஏய், நான் கரெக்டான டைம் பார்த்து விசில் அடிச்சிருவேன். அந்த விசில் சத்தம் கேட்ட உடனே நீ ஓடி வந்து விளக்கு ஏத்திடணும். புரியுதா? பாட்டி, விசில கொஞ்சம் சத்தமா அடி பாட்டி, ஓகேவா? எப்படி அடிக்கிறேன் பாரேன். சரி சரி, ஏறி நின்னுக்கோ. ரெடி பாட்டி. இழிக்காத, யாராவது பார்க்க போறாங்க. பாட்டி, இது பாக்கெட்ல கழுத்துல அங்க போடு. கொண்டா கொண்டாடி. பாட்டி அங்க இல்ல, இதுல கொஞ்சம் கையில கொடு. இருடி இருடி இருடி, அத கொடு. அந்த கயிறு இருக்குல்ல, அதை எடுத்து கொடு. சரி பாட்டி. பாட்டி ஒண்ணும் தெரியல, இருட்டா இருக்கு. அப்படியே அசையாம நின்னுக்கோ. பாட்டி இந்தா பிடி பிடி. பிடிக்கிறேன். கொஞ்சம் லூசா போட்டுங்க. கட்டிட்டியா? சரி, வா போலாம். ஜாக்கிரதை பாத்து. இந்த பாரு, நான் விசில் அடிப்பேன், நீ அப்ப கரெக்டா ஓடி வந்துரு. பெரிய விசில் அடி. நீ ஒழுங்கா இரு. வா பாட்டி. கையில இருந்தது எங்க? சீக்கிரம் இப்படி இப்படி. இவளோட